வணக்கம். தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறையில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்காக ஜமீன் ராயப்பேட்டை பள்ளியில் வருகை புரிந்து பார்க்கும்பொழுது தனியார் பள்ளிக்கு நிகராக குழந்தைகள் அனைவரும் ஒரு சிறப்பான கல்வி பெறுவதற்காக பல்வேறு விதமான பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்தேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த ஏழையுடைய சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது போல ஆலயம் இந்த பள்ளியில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்ற போல இந்த கல்வித்துறையை சிறப்பான வழியை கொண்டு போவதற்காக தன்னலம் பாராது தங்களுடைய கொடையை இந்த ஏழை குழந்தைகளாக வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. மேலும் இதற்கான ஒரு வழிவகையை செய்து கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. பள்ளி கல்வித்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே தனியாருடைய பங்களிப்பாக பல்வேறு விஷயங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலே நம்முடைய ஜமீன் ராயப்பேட்டை பள்ளியில் அனைத்து குழந்தைகளும் அமர்வதற்கான இருக்கைகள் உள்ளிட்டு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷனை ஒட்டி அந்த கிளாஸோடைய அட்மாஸ்பியரும் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்காக அந்த இதோட டெஸ்க்கு பெஞ்செல்லாம் அறிமுகப்படுத்தி கொடுத்துருங்க, ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு உதவிக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாகவும் நான் சார்ந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் முருகன். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் மாநில துணைச் செயலராக இருக்கேன், செங்கல்பட்டு மாவட்ட செயலராக இருக்கேன். எனக்கு தமிழ்நாட்டிலே இந்த மாதிரிலாம் ஒரு தனியார் பள்ளிக்கு நிகராக ஒரு பள்ளியை நீங்கள் உருவாக்குவதற்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் கொடுத்து உங்களுடைய சந்ததிகள் மேலும் மேலும் 16 செல்வங்களை பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இன்றைக்கி என்னுடைய தனிப்பட்ட நிகழ்வுக்காக இங்கே வந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்போது தனியார் பள்ளிக்கு நிகராக அனைத்து நிலையிலையும் அரசு பள்ளிக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அடிப்படை வசதிகள் 1-2 தவிர. ஆனால் இங்கே அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான நிலையை உருவாக்கியிருக்கீங்க. அதற்கான ஏற்பாடுகளை செய்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.